சின்னத்திரையில பல வருஷங்களா தனக்கென ஒரு இடத்தை தக்க வச்சிருக்கவங்க தான் நடிகை ஸ்ருதிராஜ். மக்களோட மனசுல அழுத்தமான இடத்தை பிடிச்சிருக்க ஸ்ருதி முதல்ல அறிமுகமானது வெள்ளித்திரையில தான். இவங்க 1995 வெளியான அக்ரஜன் அப்படின்ற மலையாள திரைப்படத்தின் மூலமா தான் சினிமா உலகிற்கு அறிமுகமாகி இருக்காங்க. அதுக்கப்புறம் 1996 தளபதி விஜய் நடிப்புல வெளியான மாண்புமிகு மாணவன் அப்படின்ற திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. 1998 நடிகர் அப்பாஸ் மற்றும் சங்கவை நடித்த இனி எல்லாம் சுகமே அப்படின்ற திரைப்படத்தில் 2வது கதாநாயகியா நிர்மலா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பல மொழி திரைப்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. ஆனால் சினிமா துறையில் பல படங்களில் நடிச்சிருந்தாலும் பெரிய அளவு வெற்றி இவங்களால பெற முடியல. வெள்ளித்திரையில் இவங்களுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சதுனால சின்ன திரையில் காலடி எடுத்து வச்சாங்க. முதலாக சன் டிவியில் தேவயானி நடித்த கோலங்கள் அப்படின்ற தொடரில் பிரபா கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தென்றல் சீரியல். அந்த சீரியலை மறக்க முடியுமா? 90s கிட்ஸுகளோட ஃபேவரட் சீரியல். துளசி அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது ஸ்ருதிராஜ் தான். தன்னோட யதார்த்தமான நடிப்பால் எல்லா வயசினரையும் ரசிக்கும்படி நடிச்சிருப்பாங்க. இந்த தொடர் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 6 வருஷங்கள் ஓடின இந்த தொடரில் சிறப்பாக நடித்ததுக்காக 2012 சன் குடும்ப விருதுகள் வழங்கின சிறந்த ஜோடிகள் விருதும் மற்றும் 2014 வழங்கின சிறந்த நடிகை தேவதைகள் விருது மற்றும் சிறந்த ஜோடி போன்ற விருதுகளை வென்றிருந்தாங்க. இந்த தொடரோட தெலுங்கு பதிப்பில் இவங்களே கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது ஆஃபீஸ் தொடர் தான். இதில் ராஜலக்ஷ்மி அப்படின்ற கதாபாத்திரத்தில் கார்த்திக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இந்த தொடருக்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதை தொடர்ந்து ஜீ தமிழில் அன்னக்கொடியும் 5 பெண்களும், சன் டிவியில் அபூர்வ ராகங்கள்னு பல தொடர்களில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ரீசண்டாக லக்ஷ்மி சீரியலில் லக்ஷ்மியாக நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சன் டிவியில் அழகு சீரியலில் சுதா அப்படின்ற கேரக்டரில் வக்கீலாகவும் அன்பான மருமகளாகவும் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. இது ரசிகர்களிடையே நல்ல ரீச் ஆகியிருந்தது. ஆனால் அந்த சீரியல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருந்தது. கொஞ்ச நாட்கள் எந்த ஷூட்டிங்கும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் பிஸியாக இருந்தாங்க ஸ்ருதி. இந்த நிலையில் திரும்பவும் பிரம்மாண்டமாக சன் டிவியில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. சன் டிவியில் புதுசாக ஒளிபரப்பாகிட்டு வர தாலாட்டு சீரியலில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க. இந்த சீரியலில் இவங்க கணவரா தெய்வ மகள் புகழ் கிருஷ்ணா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த சீரியலுக்கு ஆரம்பத்திலேயே அதிக பார்வையாளர்களை கவர்ந்திருந்தது. 40 வயதை கடந்தும் திருமணம் செஞ்சுக்காம சிங்கிளா சுத்திட்டு வராங்க ஸ்ருதி. சீரியல்களில் ஹோம்லியா நடிச்சிருந்தாலும் அவ்வப்பொழுது மாடர்ன் புகைப்படங்களையும் இணையதளத்தில் பதிவிட்டு வைரல் ஆக்கிட்டு வராங்க. இப்போ இவங்க சன் டிவியில் தற்பொழுது லக்ஷ்மி சீரியலில் லக்ஷ்மியாக கலக்கிட்டு இருக்காங்க. சரி, லக்ஷ்மி சீரியல் ஸ்ருதிராஜ் பற்றினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.